பாத்ரூமில், டாய்லெட்டில், பேண்ட்ரி கார்ட்டில் மக்கள் பயணித்து நீங்க பார்த்திருக்கிறீர்களா? முக்கியமாக இந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு ரயில்வேஸில் இருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவ் ஒவ்வொரு முறையும் இது போன்ற ரயில் ஆக்சிடென்ட்க்கு பின்பு மௌனத்தை மட்டும்தான் சார்த்தி வருகிறார். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எந்த விதமான வார்த்தையும் எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை. ஆள் பற்றாக்குறையால் 2 டியூட்டி 3 டியூட்டி வரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய ட்ரெயின்கள் என்ற பெயரில், புதிய புதிய திட்டங்கள் என்கிற பெயரில் இந்த நாட்டு அரசாங்கம் ரயில்வேஸை எந்த அளவில் சீர்குலைத்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இன்னைக்கும் ஒரு புதிய ரயில் விபத்தாம். யூபியில் இருக்கக்கூடிய கோண்டா என்கிற இடத்தில் இந்த ரயில் விபத்து நடந்திருக்கிறது. சண்டிகர் டு தர்பங்கா போகக்கூடிய இந்த ரயிலில் பயணித்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 5 போகிகள் தண்டவாளத்திலிருந்து இறங்கியுள்ளது. இது போன்ற விபத்துகள் எதற்காக நடக்கிறது? இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு வேற எந்த விதமான ஆக்ஷனும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுக்கவில்லை என்று நீங்க கேட்டீர்கள்னா, கவச் என்கிற சிஸ்டத்தை 2012ஆம் ஆண்டு கொண்டு வந்து விட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி இதை இன்னும் உறுதிப்படுத்த போறேன் என்று கூறியிருந்தார். புல்லட் ட்ரெயினை கொண்டு வருவோம், வந்தே பாரத் போன்ற எக்ஸ்பென்சிவ் ட்ரெயின்களை கொண்டு வருவோம். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் செய்ததா? அல்ல இந்த நாட்டு அரசாங்கம் உண்மையிலே பணிக்கக்கூடிய பல்வேறு ஏழைகள் அவர்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறதா? கவச் என்கிற சிஸ்டத்தை 2012ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அது என்னானது என்று நீங்க கேட்டீர்கள்னா, அதற்கான எந்த விதமான பதிலும் இதுவரை கொடுக்கப்படுவதில்லை. டிராபிக் கோயிலேஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் TCAS என்கிற இந்த சிஸ்டத்துடைய பெயரை தான் கவச் என்று பிஜேபி அரசாங்கம் எடுத்து வைத்தது. இதற்கான பல்வேறு வேலைகளை பார்த்தோம், இதற்காக பல்வேறு பணத்தை ஒதுக்கி கொடுத்தோம் என்கிற அந்த விஷயத்தை தாண்டி உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை. ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் RDSO இந்த அசோசியேஷன் இதற்கான வேலை பணியை தொடங்கிவிட்டோம் என்று கூறினார்கள். நேஷனல் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ATP சிஸ்டத்தை நாங்கள் பொருத்திவிட்டோம் என்று கூறினார்கள். சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் 4 வரை நாங்கள் போய்விட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் உண்மை உங்களுக்கு முன்பு இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில், முக்கியமாக இந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு ரயில்வேஸில் இருக்கிறது. நேரடியாக ரயில்வேயை ஓட்டக்கூடிய இது போன்ற ஊழியர்கள் ஆள் பற்றாக்குறையால் 2 டியூட்டி 3 டியூட்டி வரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த அனைத்து ரயில் ஆக்சிடென்ட்ஸில் அதற்கு பின்னணி நீங்க அலசி பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். மேன் மேட் டிசாஸ்டர் என்றுதான் ரிப்போர்ட் வெளிவருகிறது. ஆனால் இதற்கான பொறுப்பு யார்? இதற்கான பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார்? எதுவுமே தெரியாது. அஸ்வினி வைஷ்ணவ் ஒவ்வொரு முறையும் இது போன்ற ரயில் ஆக்சிடென்ட்க்கு பின்பு மௌனத்தை மட்டும்தான் சார்த்தி வருகிறார். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எந்த விதமான வார்த்தையும் எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை. இதற்கு முன்பு இந்த நாட்டில் இருந்த அனைத்து ரயில் மினிஸ்டர்ஸ்களுமே ஒரு சிறிய ரயில் விபத்து நடந்தாலே போதும் உடனடியாக ராஜினாமா கொடுத்து மன்னிப்பையும் கேட்பார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவுமே செய்வதல்ல. இந்த ரயில் விபத்தில் காயமடைந்தவர்கள் அல்ல இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால், நீங்க அதிக இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது என்றால் கோண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை கொடுத்திருக்கிறார்கள். 8957400965. லக்னோ ரயில்வே ஸ்டேஷனுடைய நம்பர் 8957409292. இதை தாண்டி பல்வேறு எமர்ஜென்சி நம்பர்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். 2:35 கோண்டா செல்லும் போது இந்த விபத்து நடந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட மெடிக்கல் டீம் 15 ஆம்புலன்ஸ்களுடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ஸ்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணித்து வந்தார்கள். ஆனால் புதிய புதிய ட்ரெயின்கள் என்ற பெயரில், புதிய புதிய திட்டங்கள் என்கிற பெயரில் இந்த நாட்டு அரசாங்கம் ரயில்வேஸை எந்த அளவில் சீர்குலைத்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இதற்கு முன்பு நீங்க எப்பவுமே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் ஒரு ரிசர்வேஷன் போகியில் நான் ரிசர்வ் பேசஞ்சர் ஏறி பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு முன்பு பாத்ரூமில், டாய்லெட்டில், பேண்ட்ரி கார்ட்டில் மக்கள் பயணித்து நீங்க பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு முன்பு நீங்க அந்த பேசேஜில் மக்கள் பயணித்து பார்த்திருக்கிறீர்களா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ட்ரெயின்களுடைய காட்சி வருகிறது. மேல
போகிக்கும் மேல உட்கார்ந்து கொண்டு அந்த பேசஞ்சர்ஸ் சென்று வருகிறார்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் செய்தது என்ன? புல்லட் ட்ரெயின் நமக்கு தேவையா? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் செய்தது என்ன? இந்த நாட்டில் துரந்தோ போன்ற ட்ரெயின்கள், இந்த நாட்டில் வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்களை நீங்க அதிகரித்திருக்கிறீர்கள், நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அப்பாவி மக்கள், ஏழைகள் ஏறி செல்லக்கூடிய இது போன்ற ரயில்களுடைய பாதுகாப்பு, அதற்கான விடயம் யார் கொடுப்பார்? இது போன்ற ரயில்களுடைய அந்த குறைபாடு, அந்த பற்றாக்குறைக்கு காரணம் யார்? 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு இதுவும் இன்னைக்கும் இருக்கிறது. அதை நிரப்பாததற்கான குற்றவாளி யார்? காரணம் யார்? பதில் கொடுக்குமா இந்த நாட்டு அரசாங்கம்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.